ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் NIOS எனப்படும் தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் அதன் சேர்க்கை முறைகள் பற்றி நம்முடைய கலந்துரையாட அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அந்த நிறுவனத்தின் மண்டல இயக்குனர் திரு சந்தானம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திறந்தவெளி பள்ளி நிறுவனம்னா என்ன, அதனுடைய குறிக்கோள், நோக்கம், இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் நேயர்களுக்கு தெளிவாக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. அனைவருக்கும் வணக்கம் சார். தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தன்னாட்சி நிறுவனம். மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தன்னாட்சி நிறுவனம். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நிறுவனம். எதற்காக இது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஒரு 100 மாணவர்கள் பள்ளி இறுதி தேர்வு எழுதுறதுக்காக தொடக்கத்தில் சேரும்போது தேர்வு எழுதி வெளிவரவங்க கிட்டத்தட்ட ஒரு 50% மாணவர்கள் தான் கடைசி வரைக்கும் வெளியே வருவாங்க. 50% மாணவர்கள் இடையிலேயே இடைநிற்றல், அதாவது ட்ராப் அவுட்ஸ் ஆகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, பொருளாதார ரீதியாக அவங்களால கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருக்கும். அவங்களுடைய தாய் தந்தையர்கள் வெளியூருக்கு போயிட்டு வேலைவாய்ப்பாக போயிருப்பாங்க. இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் அன்றைய காலகட்டத்தில் 50% மாணவர்கள் பள்ளி கல்வியை தொடராத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த மாதிரி 50% மாணவர்கள் ஒவ்வொரு பள்ளியிலையும் இப்படி விடுபட்டு போனால் அவருடைய எதிர்காலம் என்ன, அவர்களை எவ்வாறு மீண்டும் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக, இல்லை அவங்களுக்கே அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக வழி நடத்துவதற்காக எப்படி மறு கட்டமைப்பு செய்வதுன்றது உத்தேசிக்கின்ற போது மிகச்சிறந்த கல்வியாளர்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம். இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வியை இடையில் விடுபட்டவர்கள் சில சூழ்நிலைகளை மீண்டும் படித்து அவருடைய பள்ளி கல்வியை சிறப்பான முறையில் முடிக்கிறதுக்காக வழிவகை செய்கின்ற ஒரு கல்வி நிறுவனம். இதுதான் இந்த பிரதான நோக்கம் தான் இந்த தேசிய திறந்தநிலை பள்ளியுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விஷன், அவங்களுடைய மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடிப்படையில் மாணவர்கள் இந்த மாதிரி இடைநிற்றல் இருந்தாலும் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்கள், பெண்கள், கைம்பெண்கள், அந்த மாதிரி ஒரு சில டார்கெட்டட் குரூப் பீப்புள் அனைத்து காலங்களிலும் அவங்க பள்ளி கல்வியை அணுக முடியாத சூழ்நிலை இருந்தது. அவர்களுக்காக பொதுவாக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம். மற்றும் இந்த பள்ளி கல்வியை இந்தியா முழுக்க உலகளாவிய அளவில் கொண்டு செல்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட நிறுவனம். இப்போ மாநில மத்திய பாடத்திட்டங்களில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வுகளில் தோல்வி அடைந்தவர்கள் NIOSல படிப்பை தொடர முடியுமா? கண்டிப்பாக சார். இந்த தேசிய திறந்தநிலை பள்ளின்றது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், நியாஷ்னு சாட்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இடையில் ட்ராப் அவுட் ஆன மாணவர்கள் படிக்கலான்னு சொன்னோம். அதே சமயத்தில் மாநில கல்வியில் படித்தவங்க, இல்லை CBSEயில் படித்தவங்க, ஃபெயிலான மாணவர்களோட இங்கே அவங்களுடைய பள்ளி கல்வியை தொடரலாம். இது மிகச்சிறந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு 5 சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்காங்க. அதில் 3 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை நேரம் இல்லைன்னா NIOSல அவங்க அந்த 3 சப்ஜெக்டை பாஸ் பண்ணதை இங்கே கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் 2 சப்ஜெக்ட் நாங்கள் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்டில் எடுத்துக்கிட்டு மீதி 3 சப்ஜெக்ட் மட்டும் NIOSல படித்தா போதும். ஸோ படித்து அந்த 2 சப்ஜெக்ட் அவங்களுடைய போர்டில் படித்தது ப்ளஸ் NIOSல ஒரு 3 சப்ஜெக்ட் சேர்த்து நாங்கள் புதுசாக திருப்பி ஒரு புது சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஸோ அதனால் அவங்க மிக எளிமையான முறையில் அவங்க பள்ளி கல்வியை முடிக்கலாம். ஏன்னா தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி தொலைதூர கற்றல் வாயிலாக தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலிருந்தே படிச்சுக்கலாம், வேலை செய்துக்கிட்டே படிச்சுக்கலாம், இல்லை உங்கள் விருப்பப்பட்ட வேலைகளை செய்துட்டு இருந்தே படிச்சுக்கலாம். மற்றபடி மற்ற போர்டில் அப்படி கிடையாது. அவங்க ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு போய் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி முடியாத மாணவர்கள் இங்கே கண்டிப்பாக தொடரலாம். இதுவரை எந்த படிப்புமே படிக்காமல் ஸ்கூலுக்கே போகாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இந்த படிப்பில் சேர முடியுமா சார்? கண்டிப்பாக சார். மிக மிக முக்கியமான கேள்வி கேட்டீங்க, நன்றி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 14 வயது பூர்த்தி பெற்ற அனைத்து மாணவர்களும், பெண்களோ ஆண்களோ, நேரடியாக 10ஆம் வகுப்பில் NIOSல சேரலாம். இதுதான் இதனுடைய மிக மிக பெரிய சிறப்பு அம்சம். நீங்கள் வேறு எந்த போர்ட்லேயும் இந்தியாவில் 10th படிக்கணும்னா போய் சேர முடியாது. NIOSல மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், உங்களுக்கு 14 வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும். பூர்த்தி ஆகியிருந்தால் டைரெக்டாக நீங்கள் 10th சேர்ந்து படிக்கலாம். அதே மாதிரி அதிகபட்ச உச்ச வயது வரம்பு இங்கே கிடையாது. 90 வயசில் கூட படிக்கலாம். எங்கள் NIOSல பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலராக இருக்கிறவங்களாம் இப்போ MBBS படிச்சுட்டு இருக்காங்க 70 வயசில். அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க படிக்கணும்னு விருப்பம், படிக்க முடியாத சூழ்நிலையால் MSc ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அவங்க வைஸ் சான்சலராக ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இப்போ வைஸ் சான்சலர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து என்ஐ வயசில் பயாலஜி சப்ஜெக்ட் எடுத்து படித்து இப்போ டாக்டராக படிச்சுட்டு இருக்காங்க எம்பிபிஎஸ். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இங்கே கொடுக்குறோம். என்னை வயசுலேயே எம்பிபிஎஸ் இருக்கா இல்லை ரெகுலர் போர்டில் தான் எம்பிபிஎஸ்? ரெகுலர் போர்டு தான். இது வந்து கல்லூரிக்கு முந்தைய நிலை வரை, அதாவது 10th +2 வரைக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அனைத்து பாடங்களுமே தொலைதூர கற்றல் வாயிலாக தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு மாணவர் வேணும்னா 3வது கூட எங்கள் கையில் டிஸ்டன்ஸில் படிக்கலாம். 5ஆம் வகுப்பு கூட நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம். 8ஆம் வகுப்பு கூட நீங்கள் தொலைதூர கற்றல் வாயிலாக வீட்டில் இருந்தே படிக்கலாம். அதுக்கப்புறம் 10வது படிக்கலாம். அதுக்கடுத்து 15 வயசு பூர்த்தி ஆகினா சீனியர் செகண்டரி படிக்கலாம், +2 படிக்கலாம். இப்போ பள்ளிக்கூடங்களில் சேர்ற மாதிரி இந்த NIOSல வந்து நேரடியாக சேரலாமா இல்லை ஆன்லைன் வழியாக தான் விண்ணப்பிக்கணுமா சார்? இதுவும் மிகச்சரியான ஒரு கேள்வி. NIOSன்றது பார்த்தீங்கன்னா ISO 9000 2015 ஆத்தரைஸ்டு, சர்டிஃபைடு ஆர்கனைசேஷன். என்னென்னா எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய அனைத்து ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா முழுக்க கணிப்பொறி மயமாக்கப்பட்டது, கம்ப்யூட்டரைஸ்டு. ஸோ நீங்கள் ஒரு சேரணும்னா டைரெக்டாக வீட்டிலிருந்தே நீங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு சேரலாம். இல்லை சார் எனக்கு இன்னும் சப்போர்ட் வேணும், சரியாக தெரியலன்னு சொன்னால் உங்கள் அருகாமையில் இருக்கிற எங்களுடைய NIOS அக்ரிடேட்டட் ஸ்டடி சென்டர் படிப்பு மையங்கள்னு இருக்குது. அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் உதவி கேட்கலாம், அவங்க உங்களை அட்மிஷன் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் பொது சேவை மையங்கள், அங்கேயே நீங்கள் அட்மிஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்மிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ நேரத்தில் வீட்டில் இருந்தே படித்து செய்யலாம். இப்போ இந்த NIOSல +2 முடித்தவங்க பட்டப்படிப்பு அது மாதிரி மேல் படிப்பை தொடர முடியுமா சார்? கண்டிப்பாக. இது வந்து இந்த தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு தேசிய கல்வி வாரியம். ஸோ இங்கே வழங்கப்படுகின்ற சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, 10th +2 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் போர்டோட சர்டிஃபிகேஷன். இது இந்தியா மட்டுமல்ல, உலகளாவிய அனைத்து பல்கலைக்கழகங்களும் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய மாணவர்கள் நியாஸில் படித்தவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து வெளிநாடுகளில் போயிட்டு அவங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் டிகிரி படிக்கிறதுக்காக NIOSல படித்து போயிட்டுருக்காங்க. அதை தவிர்த்து இந்தியா முழுக்க நீட் எக்ஸாமினேஷன், JEE எக்ஸாமினேஷன், IITயில் சேர்றது எல்லாமே வந்து NIOSல இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா NIOS வந்து NCERTயோட சிலபஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. NIOSல எந்த வகையான பாடங்கள் கற்பிக்கும் சார்? தொழிற்பாடங்கள்லாம் படிக்க முடியுமா, இல்லை நம்ம மாநில பாடத்திட்டம் CBSEல இருக்கிற மாதிரி வழக்கமான பாடத்திட்டங்கள் தான் உண்டா, பிரத்யேக பாடத்திட்டங்கள் எதுவும் இருக்கா சார்? கண்டிப்பாக சார், இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இங்கே 4 வகையான படிப்புகள் நாங்கள் கொடுக்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி, அதாவது 3ஆம் வகுப்பு கூட NIOSல படிக்கலாம் வீட்டிலிருந்தே. 5ஆம் வகுப்பும் படிக்கலாம், 8ஆவதும் படிக்கலாம், 10ஆவது படிக்கலாம், 12ஆவது படிக்கலாம். இதை தவிர்த்து நாங்கள் தொழிற்கல்வி, அதாவது ஸ்கில் எஜுகேஷனும் வந்து கிட்டத்தட்ட 85 வகையான கல்விகளை வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அவைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் இண்டஸ்ட்ரி தேவையான தொழிற்கல்வி தான் இருக்குது. ஸோ நிறைய மாணவர்கள் அதில் சேர்ந்து தொழிற்கல்வியை முடிச்சுட்டு வேலைவாய்ப்பு பெறுறாங்க. இப்போ சமீபத்தில் எங்களுடைய NIOSனுடைய ஒகேஷனல் சர்டிஃபிகேஷனை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் எஜுகேஷனும் வந்து ரெகனைஸ் பண்ணி NCVT சர்டிஃபிகேஷன் கொடுக்குற ஒரு மெம்பராக எங்களை உயர்த்தியிருக்காங்க, அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் நல்ல ஒரு தரமான தொழிற்கல்வி வந்து நீங்கள் NIOSல படிக்கலாம். இப்போ இந்த 3, 5, 8, 10ன்னு சொன்னீங்க, அந்த வகுப்புகளில் தான் நேரடியாக சேர முடியுமா, இல்லை 3ஆம் வகுப்பு முடித்தவங்க திருப்பி 4ஆம் வகுப்பு படிக்காமல் 5ஆம் வகுப்பு போயிடலாமா? அது எப்படி? இதுவும் ஒரு மிகச்சரியான கேள்வி சார். இங்கே எப்படின்னா எங்களுடைய பள்ளி கல்வியே முழுக்க தொலைதூர கற்றல் நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் தொலைதூர கற்றல் படிக்கும்போது அதை வந்து நாங்கள் வந்து ஒரு சிம்பிளிஃபைடு மெத்தடாலஜி, எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி திட்டம் தான். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 7 வயசு பூர்த்தியானவர்கள் எல்லாரும் வந்து டைரெக்டாக வந்து 3ஆவதுல சேரலாம். அதே மாதிரி 9 வயசு பூர்த்தியானவர்கள் இருந்தால் டைரெக்டாக 5ஆவது சேரலாம். அதே மாதிரி 12ஆவது வயசு பூர்த்தியான அனைத்து மாணவர்களும் 8ஆவது படிக்கலாம். அதுக்கடுத்து 14 வயசு பூர்த்தியான மாணவர்கள் அனைவரும் 10ஆவது படிக்கலாம். அதுக்கடுத்து 15 வயசு பூர்த்தியான மாணவர்கள் எல்லாம் 12ஆவது படிக்கலாம். ஸோ அதாவது இந்த ஒரு கேப்பில் நாங்கள் விட்டு அனைத்து பள்ளி கல்வியை முழுவதும் நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 3ஆவது, அதுக்கடுத்து அந்த வயசு முடிஞ்ச உடனே 5ஆவது, அதுக்கடுத்த காலம் முடிஞ்ச பிறகு 8ஆவது, அடுத்து 10ஆவது, அடுத்து 12ஆவது. அதாவது பள்ளி கல்வி வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட இடைவெளியோட அனைத்து மாணவர்கள், ஏன்னா அவங்க வீட்டில் இருந்தே படிக்கிறாங்கன்னும் போது வீட்டில் இதை மட்டும் செய்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏதாவது they are engaged in the other activities. ஸோ அதையும் அவங்க கவனிக்கணுன்றதுனால ரெண்டையும் சமநிலையில் கொண்டு போகிறதுக்காக தான் இப்படி ஒரு நெகிழ்வான முறையை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பள்ளி கல்வியை 3ஆவது, 5ஆவது, 8ஆவது, 10ஆவது பண்ண அனைத்துமே இங்கே வந்து படிக்கலாம். NIOSல வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி அல்லது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கிற மாதிரி கான்ட்ராக்ட் கிளாஸ் எதுவும் நீங்கள் நடத்துவீங்களா? பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறீங்களா?
இது தமிழ் மொழியில் படிக்கக்கூடிய வசதி இருக்கா? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் வந்து தொலைதூர கற்றல் முறையில் படிக்கலான்னு சொன்னதுனாலே மாணவர்கள் வீட்டிலிருந்தே படிச்சுக்கணுன்றது அது மட்டும் பொருள் அல்ல. என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் வந்து மாணவர்கள் வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையோட வீட்டிலிருந்து அவங்களுடைய ஃப்ரீ டைமில் படிக்கலான்னு சொல்லியிருக்கோம். அதே சமயத்தில் அவங்களுடைய படிப்பதற்கான அனைத்து உதவிகளையும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து அவங்க பள்ளியில் வந்து, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டடி சென்டர்ஸ் NIOS இருக்குது, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சென்டரில் போயிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 5-6 கிளாஸஸ், டோட்டலி ஒரு 30-40 கிளாஸஸ் வந்து நாங்கள் நடத்துகிறாங்க. அதில் முக்கியமான பாடத்திட்டங்களை பற்றி, கொஷின் பேப்பர்ஸ் பற்றி, அந்த சப்ஜெக்ட் சிலபஸ் பற்றி நாங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு டீச்சர் எடுப்பாங்க. அதே சமயத்தில் அந்த மாதிரி ஒரு மாணவர்களை வந்து அந்த ஸ்டடி சென்டரில் நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ஃபார்மல் ஸ்கூலிங் மாதிரியே மாணவர்கள் மற்ற மாணவர்களோட பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பள்ளி அமைப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ப்ராக்டிக்கல் காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அதில் வந்து ஃபிசிக்ஸ் எடுத்து ஒரு மாணவர் படிக்கிறாரு, இல்லை ஒரு கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறாருன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் இருக்க அனைத்து பாடங்களுமே அதற்காக தனியாக 5 நாட்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அனைத்து மாணவர்களுக்குமே வந்து NIOSல சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவர்கள் படிப்பதற்கான உதவிகள் அனைத்தும் ஒரு ஃபார்மல் ஸ்கூலில் படிக்கிற மாணவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் சிம்பிளிஃபைடாக குறுகிய காலத்தில் வந்து வழங்குகிறோம். ஒட்டுமொத்தமாக வருடம் முழுவதும் கொடுக்க மாட்டோம். பட் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு இவை அனைத்துமே அவர்களுக்கும் வசதி செய்து கொடுக்குறோம். அதனால் ஃபார்மல் ஸ்கூலில் படிக்கிற அனைத்து வசதி இங்கேயும் கிடைக்கும். இப்போ ஒரு மாநிலத்தில் NIOSல சேர்க்கை பெற்றவங்க அந்த மாநிலத்திலே தான் தேர்வு எழுதணுமா, இல்லை அவங்க தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணங்களாவோ இடம்பெயர்ந்து போனால் வேறு மாநிலங்களில் தேர்வு எழுதலாமா? இதுக்கான வசதி உண்டா சார்? கண்டிப்பாக. இந்த வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கல்வி வாரியம் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்றது அவங்க ஸ்டேட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்குது. அது மாதிரி தேசிய அளவில் பார்த்திங்கன்னா 3 தேர்வு வாரியங்கள் இருக்குது. ஒன்று வந்து CBSE, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அதுக்கடுத்து எங்களுடைய NIOS, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். அதுக்கடுத்து IGSE. ஸோ இது வந்து அடிப்படையிலேயே இது வந்து தேசிய கல்வி வாரியம். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அட்மிஷன் எடுத்தால் நீங்கள் காஷ்மீரில் போயிட்டு படித்து எழுதலாம். இல்லை காஷ்மீரில் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இப்போ ஒரு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் அங்கே படிக்கலாம், +2 படிக்கலாம். வீட்டுக்கு ஊருக்கு வரும்போது இங்கே எக்ஸாம் டைமாக இருந்தால் இங்கே வந்து அவர் பரீட்சை எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு தேசிய கல்வி வாரியம். நீங்கள் எங்கே இந்தியா முழுக்க எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடி சென்டரையும் மாற்றிக்கலாம், எக்ஸாமும் போயிட்டு எழுதலாம். மாற்றுத்திறனாளிகள்லாம் படிக்கிறதுக்கு வழக்கமான தேர்வுகளில் வந்து அவங்களுக்கு பதிலாக வந்து மாற்று பிரதிநிதிகளை வச்சு தேர்வு எழுதலாம் அனுமதிக்கிறாங்க. அது மாதிரி ஏற்பாடுகள் எதுவும் NIOSல இருக்கா சார்? இல்லை அதுக்கு எதுவும் முன் அனுமதி பெற வேண்டுமா? இந்த தேசிய திறந்தநிலை நிறுவனம் தான் இந்தியாவிலேயே இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் சொன்னீங்க இல்லையா, இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக இருக்கின்ற முழு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு கல்வி வாரியம். நீங்கள் கேட்ட அனைத்து உதவிகளும் ஒரு மாணவர் வந்து பரீட்சை எழுதணுமா, இன்றைக்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா அவங்களுடைய தாய் தந்தையரே வந்து பரீட்சை எழுதலாம். ஸ்கிரைப் ஃபெசிலிட்டி முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிளாஸ்க்கு கீழே படித்தவர் தான் வந்து அவருக்கு வந்து ஸ்கிரைபாக வந்து ஒர்க் பண்ணணும், எழுதணும்னு ஒரு கண்டிஷன் இருந்து. இப்போ அந்த சூழ்நிலையும் இல்லாமல், ஏன்னா இன்றைய சூழ்நிலை வந்து ஸ்கிரைப் எழுதுறதுக்கு கூட மாணவர் கிடைக்காதனால நாங்கள் அவங்க வீட்லேயே படித்த தாய் தந்தையர்களோ சகோதரிகளோ சகோதரோட வந்து அவருக்கு பரீட்சை எழுதலாம். அது மட்டும் அந்த மாணவர் வந்து ஒருவேளை அவரால் கையால் எழுத முடியல, ஸ்கிரைபும் சப்போர்ட் பண்ண முடியலன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆல்சோ வி ஆர் கிவிங். கம்ப்யூட்டர்ஸ் மூலம் தேர்வு எழுதுனா கம்ப்யூட்டர் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் ஒரு தேர்வு எழுதுறாருன்னா அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அவருக்கு ஒவ்வொரு மணி நேரமும் அதிகமாக எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் கொடுக்குறோம். ஸோ 3 மணி நேர தேர்வுக்கு நாங்கள் 4 மணி நேரமாக அனுமதி வழங்குகிறோம். இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்காருன்னா அந்த ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டில் வந்து செய்யும்போது அவருக்கு உதவி தேவைப்படுதுன்னா அசிஸ்டன்ட் ஃபார் ப்ராக்டிக்கல் அதுக்கும் வந்து நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி இவை எல்லாமே வந்து முன் அனுமதி பெற வேண்டும். எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, யாரெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணலாம் ஸ்கிரைபாக, யாரெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் சப்போர்ட்டராக இருக்கலாம் அப்படின்றது அதுக்கு எல்லாமே ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். NIOS படிப்புகளுக்கு எந்த வகையான கட்டணம் வசூலிக்கிறீங்க? எவ்வளவு எளிமையாக இருக்குமா சார்? எல்லாருக்குமே இந்த ஐயப்பாடு இருக்கும், எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, எப்படி அதை நம்ம பே பண்ணுறதுன்னு இருக்கும். ஃபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதிகபட்சமாகவே பொது பிரிவை சேர்ந்தவர்கள், அதாவது ஓப்பன் கேட்டகரி 4000 ரூபாய் இருந்தால் போதும். அதே சமயத்தில் படிக்கின்ற மாணவர்கள் வந்து டிரான்ஜெண்டராகவோ 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவராகவோ இல்லை பெண்களாகவோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மீண்டும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு 30% கொடுத்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் இருந்தாலே போதும், அவங்க படிக்கலாம். அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்பெஷல் சில்ட்ரன், SC ST அகைன் அவங்களுக்கும் வந்து அதை விட அதிகபட்சம் சிறப்பாக கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து ஒரு 1600 ரூபாய் இருந்தாலே போதும் படிக்கலாம்.
ஆன்லைன்லேயே ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். நீங்கள் யாரும் போயிட்டு அந்த சென்டரில் போய் பே பண்ணணும், இதுக்காக அலுவலகம் போய் பே பண்ண எந்த விதமான ஒரு சிரமமும் கிடையாது. அனைத்து ஆக்டிவிட்டீஸும் கம்ப்யூட்டரைஸ்டு ஆக்டிவிட்டி. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வீட்டிலிருந்தே பே பண்ணிக்கலாம். செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பங்கேற்று NIOS பற்றிய தெளிவான தகவல்கள் மற்றும் விளக்கங்களை அளித்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது.